கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இயேசுவின் பாடு மரணங்களை குறித்து நாம் இந்த காணொளி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவாதி தேவன் தந்த கிருபைக்காக இயேசுவை துதிக்கிறேன். இந்த வேளையிலும் நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளில் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எங்கள் கிராஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்த வாய்ப்பிற்காக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது மத்தேயு 26-24 அதிகாரத்தை பார்க்கும்போது மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். இரண்டாவதாக சங்கீதம் 22:16-17-18 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளின்படிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் இவர் அவ்வாறு கஷ்டப்பட்டதின் வாயிலாகத்தான் மனுக்குலத்திற்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு சிலுவையில் தொங்கும்போது அவருக்கும் நமக்கும் இடையே தெய்வீக பரிமாற்றங்கள் நடந்தது. அவைதான் இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள். இந்த 7 வார்த்தைகளில் இருந்து 7 தெய்வீக பரிமாற்றங்கள் நடைபெற்றது. 1, இயேசு தண்டிக்கப்பட்டு நமக்கு மன்னிப்பளிக்கிறார். இரண்டாவதாக, நாம் நீதிமான்களாக்கப்படும்படி அவர் பாவமானார். மூன்றாவதாக, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார். நான்காவதாக நாம் பார்க்கும்போது நமக்கோ புகழ்ச்சி, அவருக்கு அவமானம். ஐந்தாவது, நமக்கு தேவ சாயல், இயேசுவின் மேல் ஆதாமின் சாயல். ஆறாவதாக, இயேசுவுக்கு சிலுவை, நமக்கு சிங்காசனம். ஏழாவதாக நாம் பார்க்கும்போது இயேசுவுக்கு மரணம், நமக்கு நித்திய ஜீவன். இதுதான் இயேசு நமக்கு கொடுத்த தெய்வீக பரிமாற்றமாக கருதப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்போதும் இந்த 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தையை நாம் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். இயேசு கூறிய முதல் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று லூக்கா 23:34 நாம் பார்க்கிறோம். இதில் இயேசு கூறிய தெய்வீக பரிமாற்றம் மன்னிப்பு. இயேசு தண்டிக்கப்பட்டு நமக்காக மன்னிப்பு கொடுக்கிறார். இந்த முதல் வார்த்தையில் மன்னிப்பு என்ற வார்த்தை தான் தெய்வீக பரிமாற்றமாக காணப்படுகிறது. இது புதிய ஏற்பாட்டில் கிரேக்க பாஷையில் நாம் இந்த மன்னிப்புக்கு ஒரு சொல்லை நாம் பார்க்கும்போது இந்த சொல் கிரேக்க வார்த்தையாகிய அபியாமி என்ற வார்த்தையிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபியாமி என்ற வார்த்தைக்கு திருமறையில் 6 விதமான அர்த்தங்களை நாம் பார்க்க முடிகிறது. 1, பிதாவே, இவர்களுக்கு மன்னிப்பு அருளும். 2, பிதாவே, இவர்களது பாவங்களை புறம்பே தள்ளி அவர்களை ஏற்றுக்கொள்ளும். 3ஆவதாக, பிதாவே, இவர்களது குற்றங்களை பொறுத்து கொள்ளும். 4வது, பிதாவே, இவர்களது பாவங்களை அப்பாலே எறிந்துவிடும். 5வது, பிதாவே, இவர்களது கடன்களை ரத்து செய்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும். 6வது, பிதாவே, இவர்களது வழக்கை தள்ளுபடியும் செய்யும் என்கிற அர்த்தங்களை இந்த அபியாமி என்ற வார்த்தை நமக்கு விவரிக்கிறது. இது போக இயேசு கிறிஸ்து 6 முறை இந்த அபியாமி என்ற வார்த்தையை தன்னுடைய சிலுவை பயணத்தில் அவர் சொல்லுகிறார். முதலாவதாக, அவர் கபாலஸ்தலத்தை அடைந்தவுடன் சுற்றும் முற்றும் பார்த்து பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று அந்த மக்களை பார்த்து கூறுகிறார். இரண்டாவதாக, போர் சேவகன் அவரை தரையில் தள்ளி அவரை சிலுவையில் வைத்தபோது பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிப்பை அருளுகிறார். 3வது நாம் பார்க்கும்போது அவருடைய கைகளில் கூர்மையான ஆணிகள் கிழித்து கொண்டு பாய்ந்த வேளையில் பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் கூறுகிறார். 4வதாக, சிலுவையை அவர்கள் நேராக தூக்கி நிமிர்த்தி நட்ட வேளையில் தாங்கொண்ணா வலியின் நேரத்திலும் அவர் பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிப்பை அருளுகிறார். 5வது, சிலுவையை சுற்றி நின்ற கூட்டம் இயேசுவை திட்டி அவரை சபித்த போதும் அவர் பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று அவர்களுக்கு மன்னிப்பை அருளுகிறார். கடைசியாக, போர் சேவகர்கள் அவருடைய தையல் இல்லாத அங்கேயே சீட்டு போட்ட போதும் பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று அந்த அபியாமி என்ற கிரேக்க வார்த்தையை அவர் சிலுவையில் 6 முறை பயன்படுத்துகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களையும் நோய்களையும் துக்கங்களையும் இயேசுவின் மீது வைத்துவிட்டார். அதுபோலவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நமக்கு பரிசுத்தம், தெய்வீக அன்பு,
சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நித்திய ஜீவன் அவற்றை நாம் சிலுவையின் மரணத்தின் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுவிட்டோம். அதனால் நாம் சிலுவையின் வாயிலாக நாம் மன்னிப்பும் அடைந்து விட்டோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்ற ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தை இந்த நேரத்தில் நிறைவேறிற்று. பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் மனிதன் செய்த பாவத்திற்காக ஒரு காளையோ ஆடையோ பலி செலுத்தும் போது அவனுடைய பாவம் முழுவதும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் குற்றமறியாத பாவமறியாத ஆடு மனிதனுக்காக கொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். மேலும் பழைய ஏற்பாட்டில் மோசேயின் நியாய பிரமாணத்தில் நாம் சொல்லும்போது, பிரதான ஆசாரியன் இரண்டு ஆடுகளை தெரிவு செய்வான். பிரதான ஆசாரியன் இந்த 2 ஆட்டின் பெயரிலும் சீட்டு போட்டு, எந்த ஆட்டின் பெயரில் சீட்டு விழுகிறதோ அந்த ஆட்டின் மீது பாவம் செய்தவன் கை வைத்து அவனுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் அவன் அறிக்கையிடுவான். அதன் பிறகு அவனுடைய பாவங்கள் அனைத்தும் அந்த ஆட்டிற்கு போனதாக கருதப்படும். அதன் பிறகு அந்த ஆட்டை அவர்கள் பலியாக கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கும்போது அந்த தனி மனிதனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இந்த 2வது ஆட்டை வனாந்திரத்திற்கு போக்காடாக அனுப்பிவிடப்படுகிறது. அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கும் பாவ மன்னிப்பு சிலுவையின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். அதாவது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவையும் நம்மையும் 2 ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒப்பிடுகிறார். அப்படி ஒப்பிடும்போது சீட்டு போட்டு பார்க்கும்போது அந்த சீட்டானது இயேசு கிறிஸ்துவின் மீது விழுகிறது. நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அவர் மீது சுமத்தப்படுகிறது. நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததினால் நாம் விடுதலையாக்கப்பட்டோம். நம்முடைய நோய்களை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய ரோகங்களை அவர் சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வாறு நாம் பார்க்கும்போது யூதர்களுக்கு என்ன கிடைத்தது? யூதர்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அந்த ரட்சிப்பை புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது ஸ்தேவான் என்பவர் அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தையின்படி ஸ்தேவான் அந்த மக்களுக்கு, யூத மக்களுக்கு சாட்சியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது, இரத்த சாட்சியாக மரிக்கும் போதும் இயேசுவின் மாதிரியை அவர் காட்டி சென்று மரித்தார். அந்த நேரத்திலும் அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார். அந்த ஸ்தேவானை போல நாமும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லி நாமும் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறவர்களாக காணப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.